வணக்கம், இது நொதர்ன் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைய காணொளியில ஜாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவான் பிரதான வீதியில விற்பனைக்காக வந்திருக்கிற 12.5 பரப்பு காணியை பார்க்க போறோம். இந்த காணொளியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதர்ன் ப்ராப்பர்ட்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொளியில உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக அமையும். இப்ப நாங்கள் காணொளிக்குள்ள போகலாம். இந்த காணி சரியா எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா புன்னாலை கட்டுவான் பிரதான வீதியில இந்த காணி அமைஞ்சிருக்குது. பலாலி ரோட்ல இருந்து சரியாக ஒரு 500 மீட்டர் தூரத்திலும், தெற்கு புன்னாலை கட்டுவான் சந்தியிலிருந்து கிட்டத்தட்ட 700 மீட்டர் தூரத்திலும் இந்த காணி அமைஞ்சிருக்குது. ஜாழ்ப்பாண டவுன்ல இருந்து பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது. இதுதான் இந்த காணியோட அமைவிடம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காப்பட் வீதியை முகப்பாக கொண்ட காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. புன்னாலை கட்டுவான் தெல்லிப்பளை பஸ் ரூட்டாக இந்த பாதை அமைஞ்சிருக்குது. இதுதான் இந்த காணியோட உள்பகுதிக்கு வாரதுக்கான பாதை. இதுதான் 12 அடிகளை கொண்ட ஒரு பெரிய ஒரு பாதையாக இது அமைஞ்சிருக்குது. வீதி முகப்பு கிட்டத்தட்ட ஒரு 25 அடிகளை கொண்டதாக இந்த வீதி முகப்பு அமைஞ்சிருக்குது. இந்த பகுதியில் எல்லாமே வாழை மரங்கள், தென்னை மரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஒரு நீளமான காணியாக இது அமைஞ்சிருக்கிறதால முன்பகுதியில ஒரு கடை அதுகள் கட்ட விரும்புகிறார்கள் அல்லது வீடு கட்ட விரும்புகிறார்கள், பின்பகுதியில தோட்டம் செய்ய விரும்புகிறார்களுக்கும் இது நல்ல ஒரு ஏற்ற காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. நான் அதோட வரைபடத்தை உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இதுதான் அந்த காணியோட வரைபடம். மஞ்சள் கலர் எல்லைகளால நான் எல்லைகளை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற பாதையையும் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். இப்ப நாங்கள் காணியோட உள்பகுதிகள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம். இந்த காணியோட நடுப்பகுதியில பெரிய ஒரு வெட்டு கிணறு அமைஞ்சிருக்குது. நிறைய காய்த்து கொண்டிருக்கிற தென்னை மரங்களும் இந்த காணிக்குள்ள அமைஞ்சிருக்குது. இதுதான் இந்த கிணறு. ஒரு நல்ல தோட்டங்களுக்கு நீர் இறைக்கக்கூடிய வகையில ஒரு பெரிய கிணறாக அமைஞ்சிருக்குது. ஒரு நன்னீர் கிணறாக இந்த கிணறு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியில் எல்லாமே நல்ல ஒரு சிகப்பு மண் வளத்தையும் நல்ல நீர் வளத்தையும் கொண்ட ஒரு பகுதியாக இந்த பகுதி அமைஞ்சிருக்குது. இந்த பகுதியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். நல்ல மண் வளம் இருக்கிறதால எல்லா மரங்களுமே வளரக்கூடிய ஒரு நிலமாக இது அமைஞ்சிருக்குது. இப்ப நாங்க அப்படியே நடந்து போய் காணியோட பின்பகுதியையும் ஒருக்கா பார்த்து கொண்டு வரலாம். பிரதான வீதியை முகப்பாகவும் இந்த பக்கத்தில் இருக்கிற பாதையும் கொண்டிருக்கிறதால 2 பக்கமும் பாதைகளை கொண்ட ஒரு காணியாக இது அமைஞ்சிருக்குது. இதுதான் இந்த காணியோட பின்பகுதி. நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்த நேரத்தில் கடுமையான மழை பெய்திருந்ததால பின்னுக்கு நீர் அதுகள் நிற்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நல்ல சிகப்பு மண்பலத்தை கொண்ட ஒரு காணியாக அமைஞ்சிருக்குது. எல்லா தோட்டங்களுமே இதுக்குள்ள செய்யக்கூடிய மாதிரியாக இந்த மண்பலத்தை கொண்டிருக்கு. இந்த பகுதியிலையும் வாழை மரங்கள், தென்னை மரங்கள் நிற்கிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த பின்னுக்கு தெரிகிற எல்லை வரைக்கும் இந்த காணி அமைஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே வரைபடத்தில் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த காணி முன்பகுதியில் ஒரு கடை அதுகள் கட்ட விரும்புகிறார்களுக்கு, அல்லது முன்னுக்கு கடையும் பின்னுக்கு வீடும் கட்ட விரும்புகிறார்கள், பின்னுக்கு தோட்டத்தோட ஒரு காணியை வச்சிருக்கணும் என்று விரும்புகிறார்களுக்கு இது ஒரு ஏற்ற காணியாக அமைஞ்சிருக்குது. இப்ப இந்த காணியோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம். மொத்தமாக இந்த காணி 12.5 பரப்புகளை கொண்டதாக அமைஞ்சிருக்குது. ஒவ்வொரு பரப்புகளும் தலா 20 லட்சப்படி விற்பனை செய்யறதுக்கு இந்த காணியோட உரிமையாளர் விரும்புறார். இந்த காணியை பார்க்க விரும்புகிறார்கள் நேரடியாக காணியை பார்த்ததற்கு பின்னர் உரிமையாளரோட நேரடியாக பேசி விலை விவரங்களை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம்.
இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம். வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உலகெங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நுதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொளிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரியான இன்னும் நிறைய காணிகள் அல்லது வீடுகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய இணையதளமான nproperties.lk என்கிற இணையதளத்துக்கு போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். அல்லது எங்களுடைய யூடியூப் தளத்தில் பிளேலிஸ்டுக்கு போனீங்கள் என்றால் உங்களுக்கு தேவையான வகையில் நாங்கள் தனித்தனியாக காணிகளை வகைப்படுத்தி போட்டிருக்கோம். அதுல போயும் நீங்கள் உங்களுக்கு தேவையான காணிகள் வீடுகளை தேர்வு செய்து கொள்ளலாம். நல்லது, இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொளியில உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி.